வணக்கம். முருகன், திருநெல்வேலி. உங்களோட பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இப்படி ஒரு வேத வசனம். பொக்கிஷன்றது பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரூம் நிறைய நான் ஒரு தங்கத்தை அடுக்கி வச்சுருக்கேன், இல்லை பணத்தை அடுக்கி வச்சுருக்கோம்னா, என் முழு இருதயமும் அந்த ரூம் மேலேயே தான் இருக்கும். ஐயோ, என் நகை ஃபுல்லாக அந்த இடத்துல இருக்குது, என்னுடைய பணமெல்லாம் அந்த ரூமில் இருக்கு அப்படின்னு சொல்லி. கடவுள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இருதயம் இந்த பணத்து மேலேயோ பொருள் மீதையோ இருக்க வேண்டாம். உங்கள் இருதயம் உங்களை உண்டாக்கின ஒருத்தர் இருக்கார், அவர் மீது வைங்க அப்படின்றார். கிரியேட்டர், அவர் மீது உங்களுடைய நம்பிக்கை வைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு என்ன வேணுன்றத அவருக்கு நல்லாவே தெரியுமா. உங்களுக்கு என்ன வேணும், ஒரு வீடு வேணும், கார் வேணும், நகை வேணும், பணம் வேணும், எல்லாமே அவருக்கு தெரியும். எவ்ரிதிங். ஒன்றே ஒன்று சொல்கிறாரு, என்னென்னா, என்கிட்ட கேளு, என்ன நம்பு அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நான் தான் உன்னை உண்டாக்குனேன். உனக்கு உண்டாக்குன எனக்கு என்னெல்லாம் வேணும்னு எனக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ உலகத்தில் நம்ம வாழக்கூடிய ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு என்னெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறோம். ஒரு வீடு கட்டி கொடுக்கணும், ஒரு கார் வாங்கி கொடுக்கணும், பிள்ளைக்கு நகை சேர்த்து வைக்கணும், ஒரு ஜுவல் வச்சு கொடுக்கணும், பணம் சேர்த்து வச்சுட்டு போகணும் அப்படின்ற ஒரு பிரயாசப்படுறோம். நம்மளை காட்டிலும் 100 மடங்கில் லட்சம் மடங்கு, கோடி மடங்கு அவர் ஒரு நல்ல தகப்பன். அவருக்கு நல்லாவே தெரியுமா உங்களுக்கு என்ன வேணுன்றது. அதனால தான் சொல்கிறாரு, நீ என்ன நம்பு, என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா, உன் தலையில் எத்தனை முடி இருக்குன்னு உன்னால் என்ன முடியுமானா, எனக்கு தெரிஞ்ச உலகத்திலே யாரும் என்னது கிடையாது, என்னையும் முடியாது. கடவுள் சொல்கிறாரு, உன் தலையில் எத்தனை முடி இருக்குன்றத நான் எண்ணியிருக்கேன் அப்படின்றார். என்ன சொல்கிறாரு, என்னை நம்புங்க. நீங்கள் அவரை நம்புனீங்க அப்படின்னா அவர் எல்லாம் தர தயாராக இருக்கார். நம்புங்க, வெற்றி அவரிடத்துலேருந்து வரட்டும். ஓகே, காட் பிளஸ் யூ.